மட்டன் கோலா உருண்டை செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மட்டன் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போதான் மட்டன் கோலா உருண்டை நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட மாவு அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். மட்டனோட டேஸ்ட் கம்மியாயிரும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஆப்ஷனாவே வச்சிருங்க. மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டாம போகவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மட்டன் நம்ம சாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போறோம். இதுக்கு இரும்பு கடாய் அப்படி இல்லைன்னா தோசைக்கல் கூட எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேல நீங்க சேர்க்க வேணாம், கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா போதும். 400 கிராம் கொத்துக்கறியை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த கடாயில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நீங்க ஃப்ரை பண்றப்பயே அந்த தண்ணி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கடாயில இருந்து வெளியில எடுக்கணும். இப்போ இதில் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பரட்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும். நீங்க இப்போ உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கும். அதனால அடுப்பு ஆஃப் பண்றப்போ உப்பு சேர்த்தீங்கன்னா போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பெரட்டிக்கோங்க. சில பேர் இப்போ உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டே இருக்கும், நம்மளுக்கு நிறைய வேலையாயிரும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, வேணும்னா பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டு இது அந்த சூட்லேயே, ஏன்னா அது இரும்பு கடாய்ங்கிறதுனால நல்லாவே சூடாக இருக்கும். இப்போ நல்லா பெரட்டிட்டு பாருங்க, ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பார்த்துக்கோங்க. கெஸ்ட்டு நிறைய பேர் வராங்க, நிறைய பேருக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு அவிச்சு கூட சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி, பூண்டு, ஸ்டார் போட்டிருக்கேன். நீங்கள் கிராம்பு இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ கிராம்பு இல்லாதனால நான் ஸ்டார் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி தனியாக மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய மட்டன் நல்லா கூல் ஆயிடுச்சு. அதை ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் விழுதையும் அது கூடவே சேர்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. கறியாக நம்ம இங்கே வாங்கிட்டு அரைக்கிறத விட நம்ம கொத்துக்கறியாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதோடைய டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும். நல்லா ஃபைனாக இருக்கிறதுனால அந்த மசாலா எல்லாமே பைண்ட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த கறியும் மசாலாவையும் சேர்த்து பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல ஃபைனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்து கூட அரைச்சிட்டு நல்லா ஃபைனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு இதில் நம்ம பொட்டுக்கடலை மசாலா, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லியும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம பொட்டுக்கடலை மசாலா சேர்க்குறேன். நான் இது கூட என்ன சேர்ப்பேன் அப்படின்னா பிரெட் கிராம்ஸும் கொஞ்சமாக சேர்த்துப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அது சிக்கன் 65 கட்லெட் மாதிரி ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பிரெட் கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துருக்கிறது கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ சேர்க்குறது பொட்டுக்கடலை மசாலா. இந்த பொட்டுக்கடலை மசாலா நான் ஃபுல்லாக சேர்க்காம அது கூட கொஞ்சமாக பிரெட் கிராம்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை பிரெட் கிராம்ஸை சேர்த்து பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கட்லெட் பிடிக்குங்கிறதுனால நான் அந்த மாதிரி ஃப்ளேவர்லேயே வச்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பிரெட் கிராம்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக உங்களுக்கு கோலா உருண்டை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு இது கூடவே சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி உருட்டுறப்ப கொஞ்சம் டைட் பண்ணிடாமல் கையை கொஞ்சம் சாஃப்டாக்கிட்டே உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் அழகாக கிடைக்கும். ஸோ அது ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள அப்படியே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் சாஃப்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயில் பாதி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சுட்டு நான் காய வச்சுருக்கேன். அது அந்த பபிள்ஸ்லாம் வர்றப்ப நீங்கள் அந்த பால்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஆயில் காயறதுக்கு முன்னாடி போட்டக்கூடாது. ஆயில் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் அவ்வளோவா கொடுக்காது. ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கரெக்டான பதத்தில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் ரொம்ப முக்கியம். காய்றது எப்படின்னா கரெக்டான அளவில் இருக்கணும், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நுரையெல்லாம் பொங்கிட்டு இருக்கப்பே நீங்கள் எடுத்துடணும். நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கலர் ஃபுல்லாக கருப்பாயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க.
பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பொங்கி தான் வந்துட்டு இருக்கும். அதனால வேகலைன்னு நினைக்காம கொஞ்சம் கரெக்டாக உங்களோட கலர் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க எண்ணெய் போடுறப்ப பொங்கிட்டே இருக்கும். இப்போ முறுக்குலாம் அது வந்து எண்ணெய் அது அப்படியே பொங்குறது அடங்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கப்பவே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, நீங்க பால்ஸ் உருட்டுறப்ப டைட் பண்ணிடவே கூடாது. நீங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உள்ள அப்படியே டைட்டா மசாலா பச்சை வாசனையாவே இருக்கும். அதனால நீங்க எவ்வளவுக்கு சாஃப்ட்டா உருட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா உருட்டிக்கோங்க. இந்த 2 டிப்ஸ் தான். உங்களுக்கு வந்து மட்டன்ல வந்து சுத்தமா தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் வந்து தண்ணி இருந்ததுன்னா, உங்களுக்கு மாவு அதிகமா சேரும். இப்போ இதே போல நீங்க வந்து டைட் பண்ணாம உருட்டிட்டீங்க அப்படின்னா, உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும். உங்களுக்கு டேஸ்ட் வைஸாவும் சூப்பரா இருக்கும். இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மட்டன் கோலா உருண்டை பண்ணுங்க. சூப்பரா வந்து பாராட்டிட்டு போகாதவங்களே இருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.